முருகன் கோயில்ல இருந்து எதையாவது திருடணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? முருகன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓ முருகன் கமெண்ட் பண்ணிருங்க. திருவாரூர் பக்கத்துல ஒரு சின்ன முருகன் கோயில் ஒண்ணு இருந்திருக்கு. அங்க ராமையா அப்படின்ற ஒரு வயசான தாத்தா வாட்ச்மேனா வேலை பார்த்திருந்திருக்காரு. ஒரு நாள் நைட்டு வெளியூர்ல இருந்து ஒருத்தன் திருட வர்றான். குடிபோதையில இருந்த அவன் முருகனோட நகைகளை திருடணும்னு பிளான் பண்ணிட்டான். யாருக்கும் தெரியாம கருவறைக்குள்ள நுழைஞ்சு நகையை திருட சங்கிலியா இருக்க ஆரம்பிச்சிட்டான். சட்டுன்னு அந்த இடமே மாறுது. எரிஞ்சுகிட்டு இருந்த விளக்கு எல்லாம் படபடன்னு மின்னுது. செவுத்துல விழுற நிழல் எல்லாம் பெருசா ஆகி அந்த நேரத்துல முருகன் கையில இருக்க வேல் பயங்கரமா மின்னி அந்த வேலோட நிழல் தரையில நின்று ஒரு ஈட்டி மாதிரி அந்த திருடனை நோக்கி பாயுது. பயந்து போன அவன் பின்னாடி ஓட பாக்குறான். அங்க இருந்த சிசிடிவி கேமரா திடீர்னு கிளிச் ஆகி அந்த திரையில திருடனுக்கு பின்னாடி ஒரு பிரம்மாண்டமான போர் வீரன் வேலோட நிக்கிற உருவம் ஒரு நொடி வந்து மறையுது. அடுத்த நிமிஷம் அந்த திருடன் அலறிக்கிட்டே அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். மறுநாள் காலையில வாட்ச்மேன் தாத்தா வந்து பார்க்கும்போது திருடன் வாசல்ல விழுந்து கிடக்குறான். அவனோட நெஞ்சில வேல் குத்துனது மாதிரி ஒரு தழும்பு தெரியுது. ஆனா கதவு உள்பக்கமா தாப்பால் போட்டிருக்கு. இந்த விஷயம் ஊர் முழுக்கவும் பரவுது. முருகன் தன் கோயில தானே காப்பாத்திக்கிட்டதா ஊர் மக்கள் பேசிக்கிறாங்க. அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கோயில் பக்கம் ஒரு திருடன் கூட தலை வச்சு படுத்தது இல்லையாம்.